என்ன அமித்ஷா அப்படி பண்ற, அவர் அப்படிதான் சார் பண்ணுவாரு, நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அமித்ஷா சொல்லாததை ஏன் சொல்றீங்க? எடப்பாடி கேட்டாரா? ஆமா ஆமா. அந்த கூட்டணி அறிவிச்ச மீட்டிங்ல அவரு இப்படியெல்லாம் சொல்லல, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பக்கம் பக்கமா பேட்டி வந்திருக்கு, தமிழ்ல தானே வந்திருக்கு. என்டிஏ ஆட்சி அமைக்கும், அதிமுக ஒருத்தர் முதலமைச்சர் வருவார், பிஜேபி அந்த அரசில் அங்க வகிக்கும், தண்ணீர் லைன் வந்துடுச்சா? இதுக்கப்புறம் எடப்பாடி என்ன சொல்லுவார்? இதைத்தானே சார் நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஏன் அமித்ஷா வாயில வந்து புடுங்கி அதுக்கு ஒரு அர்த்தங்கள்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க பேட்டியிலேயே நான் சொன்னேன். எடப்பாடி வாயை திறந்து நான் இதை சொல்றேன்னு சொல்லவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். எதுக்காக பயப்படுறார் சார்? பயந்தோ பணிஞ்சோ மதிச்சோ பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டீங்க. அது அதிமுக போய் அடகு வச்சுட்டீங்க கூட பேசிக்கட்டும் சில பேர், அதை இதுல வாங்கி இதில் விட்டுட்டு போங்க. பட் அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க அடுத்தடுத்த வாய்ப்புகளை தவற விட்டீங்கன்னா அது உண்மைன்னு ஆயிடுமே சார். அப்புறம் ஆர்எஸ் பாரதி அரசியல் நோக்கத்தோடு விமர்சிக்கிறான்னு எப்படி சொல்லுவீங்க? ஆர்எஸ் பாரதி உண்மைதான் சொல்றாருன்னா எல்லாரும் பேச ஆரம்பிப்போம், ஆமா அடிமை ஆயிட்டாங்க போலன்னு. இன்னும் வாய் திறந்து பேசிருக்கலாம். சரி, நம்ம அன்னைக்கு பத்திரிகையாளர் கூப்பிட்டு 4 நாள் மௌனமா இருந்து 5ஆவது நாள் கூப்பிட்டு சொன்னோம், அமித்ஷா சொன்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டே, அவர் அப்படி சொல்லலன்னு. இன்னைக்கு ஊர் பூரா எல்லா தமிழ் பத்திரிகையிலும் முழு பக்கமா பேட்டியே வருது. இப்ப ஏன் மௌனமா இருக்கிறார்?